مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका मरहबा या रसूल अल्लाह मरहबा या रसूल अल्लाह ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह अंत तत्लु बैनना في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الشفاعة هب لنا في القيامة مشفقا ولنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மகத்தான பேரருளாலே நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பாக்கியமான மௌலூத் ஷரீஃபையும் அதை தொடர்ந்துள்ள இந்த பயான் நிகழ்வையும் நாம் அமைத்திருக்கிறோம். இன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் தொடர்பான சில செய்திகள் சொல்லும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியுள்ள மேன்மைகள் அளவிட முடியாதது. ஹதீஸிலே வருகிறது, ஒரு நாள் சஹாபிகள் எல்லோரும் கூடி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மாண்பை பற்றி, இன்னொரு சஹாபி ஹதரத் சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அதேபோல் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ரூஹுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, தபீஹுல்லாஹி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த சபைக்கு வருகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பேசிக்கொண்டிருந்தது எல்லாம் நான் கேட்டேன். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கலீல், அல்லாஹுடைய நேசர். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹோடு உரையாடியவர்கள். அவர்களுக்கு உண்டான எல்லா அடைமொழிகளையும் உண்மைப்படுத்திய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், நான் ஹபீபுல்லா என்று சொன்னார். ஹபீபுல்லா என்றாலும் ஹலீலுல்லா என்றாலும் நம்முடைய தமிழிலே நாம் மொழிபெயர்ப்பதானால் அல்லாஹுடைய நேசர் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கான வித்தியாசத்தை சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், ஹலீலுல்லா என்றால் அல்லாஹு தஆலாவினுடைய விருப்பத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய விருப்பத்திற்காக, இன்ன ஸலாத்தி ஓ நுசுகி ஓ மஹியாய ஓ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாம் அல்லாஹுக்கு. அல்லாஹ் விரும்புகிறானா இந்த நேரத்தில் நான் மரணமாக தயார், அல்லாஹ் விரும்புகிறானா எதையும் செய்ய தயார். ஹலீலுல்லா என்றால் 4 பண்புகள் இருந்தது என்று சொல்வார்கள். சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான் வ ஜஸதஹு இலன் நீரான் வமாலஹு இலல் லைஃபான் வபனஹு இலல் குர்பான். தங்களுடைய கல்பை அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதைத்தான் உங்களுடைய கல்வி விரும்பும்.
சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான் ஓ ஜசதஹு இலன் நீரான். அவருடைய உடலை நெருப்பிற்கு கொடுத்தார்கள், நெருப்பிலே அர்ப்பணித்தார்கள். அல்லாஹு தஆலா அதை பரதம் ஓ சலாமன் ஆக்கினான் என்பது வேறு விஷயம். கொடுக்க தயாரானார்கள். அதேபோல் அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்தார்கள், அல்லாஹுடைய விருந்தாளிகளுக்காக கொடுத்தார்கள். அதேபோல் தாங்கள் தவமிருந்து பெற்றெடுத்த தியாக பிள்ளை சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுடைய உத்தரவுக்காக இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க, என் அருமை மகனே உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று என் ரப்பின் உத்தரவு என்று சொன்ன பொழுது புலி 8 அடி பாய்ந்தால் புலிக்குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என் அருமை தந்தையே, ஏவப்பட்டதை செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் சாபிராக இருப்பேன் என்று சொன்னார். பெருமக்களே, அல்லாஹுடைய விருப்பத்திற்காக எல்லாவற்றையும் மனிதன் எதையெல்லாம் பிரியப்படுவானோ எதையெல்லாம் விட மேலாக தன்னை பிரியப்பட்டால், தன் உயிரை பிரியப்பட்டால் அதற்கும் தயார். அப்படி தயாரானவர்கள் கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வான ஹபீபுல்லா, நான் அல்லாஹுடைய ஹபீப்னு சொன்னான். அப்படின்னா என்ன வித்தியாசப்படுத்தி சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹுடைய விருப்பத்திற்காக எல்லா காரியத்தையும் செய்பவர்கள் கலீலுல்லா, ஆனால் என்னுடைய விருப்பத்திற்காக அல்லாஹ் எதையும் செய்ய தயார்னு சொன்னாங்க. அதுதான் ஹபீபுல்லான்னா. ஹபீபுல்லான்னா என்னுடைய விருப்பத்திற்காக அல்லாஹ் எதையும் செய்வான். குர்ஆனிலே கூட வருகிறது, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நாயகமே தாங்கள் விரும்பிய கிபிலாவின்பால் உங்களை திருப்பினோன். கிபிலா திருப்புங்கன்னா சொல்லாத திருப்பிட போறாங்க. ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் விரும்பிய கிபிலாவின்பால் உங்களை திருப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய் சொல்வார்கள், நீங்க எதை விரும்பினாலும் அல்லாஹ் உடனே நிறைவேற்றிடுறானேன்னு சொல்லுவாங்க. பெருமக்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறார். எனவே அல்லாஹ் தஆலாவிலே எதையெல்லாம் விரும்பினார்களோ ஆசைப்பட்டார்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தார். ஆனால் அவர்கள் கேட்டதெல்லாம் இந்த உம்மத்திற்காக, தான் பெற்றதையெல்லாம் கொடுத்ததும் இந்த உம்மத்திற்காக. நாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய ரசூலுக்கு நாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, லிகுல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா விசேஷமாக, பொதுவாக நபிமார்களுடைய துஆக்களெல்லாம் கபூல் தான், ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது தான். ஆனால் அல்லாஹு தஆலா விசேஷமாக ஒரு துஆவை சொல்லி கொடுத்தான். இந்த துஆவை கொண்டு எது கேட்டாலும் கிடைக்கும். புகாரில் வருகிறது, லிகுல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட விசேஷமான ஒரு துஆவை கொடுத்தான். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்தஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள். எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள். வ இன்னி இஹ்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தல் லி உம்மதி. அல்லாஹ் எனக்கு கொடுத்த விசேஷமான அந்த துஆவை, பாக்கியமான அந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன், நாளை கியாமத்தில் என்னுடைய உம்மத்துமார்களின் ஷஃபாஅத்திற்காக. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்ட கருணை, இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பற்று, நமக்காக நாளை கியாமத்தினுடைய நாளையிலே பரிந்துரைப்பதற்காக வேண்டி அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், துன்யாவில் அதை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பமோ அதற்கான சூழலோ அவங்களுக்கு ஏற்படவே இல்லையா? நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. தாயிஃபிலே அடி வாங்கினார்களே, தாயிஃபிலே அவர்கள் அடித்தார்களே, உஹதிலே கொண்டு போய் குழியிலே தள்ளினார்களே, முபாரக்கான பற்கள் ஷஹீதாக்கப்பட்டு குழியிலே கொண்டு போய் தள்ளும் பொழுது மிருதுவான கல்புடைய சித்தீக்குல் அக்பர் கூட, அல்லாஹ்வுடைய ரசூலே, யாருக்காக நீங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இதை விளங்காமல் உங்களை இந்த அளவிற்கு பாடுபடுத்துகிறார்களே, இவர்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கள் என்று சித்தீக்குல் அக்பரை சொன்ன நேரத்தில் கையை உயர்த்தினார்கள். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என் மக்கள் தெரியாமல் செய்கிறார்கள், என்னுடைய சமுதாய மக்கள் அறியாமல் செய்கிறார்கள், ரப்பே நீ மன்னித்தருள் என்றுதான் கேட்டார். பெருமக்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிய விசேஷத்தை நம்மின் மேன்மைக்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். உஹதிலே அவர்கள் பயன்படுத்தினார்களா? தாயிஃபில் பயன்படுத்தினார்களா? வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள்,
உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை வழங்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக நபிமார்களுக்குத்தான் அதிகமான சோதனை. அதிலும் நான் செய்யுதல் அம்பியா இன்னும் சோதிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் சோதிக்கப்பட்டேன். பெருமக்களே, எத்தனையோ சோதனைகள். ஷுஐப் அபி தாலிபில் ஊர்வலக்கல் செய்து வைத்திருந்தார்களே 3 வருட காலம். புற்களை சாப்பிட்டார்கள், இலைதலைகளை சாப்பிட்டார்கள். பிள்ளைகளுக்கு அருந்துவதற்கு கூட பால் இல்லை. கையிலே ஒப்புக்கொள்ளப்பட்ட துவா இருக்கிறது. பயன்படுத்தினார்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது. அதில் செய்தனா உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய துணைவியார். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய துணைவியார் அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ஒரு கனவு கண்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலன்று வந்து தன் மடியில் விழுவதாக ஒரு கனவு கண்டார். நல்ல கனவா கெட்ட கனவான்னு உங்களுக்கு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் ஒரு கனவு கண்டேன். உங்கள் மேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலன்று வந்து என் மடியிலே வந்து விழுகிறதுன்னு சொன்னார். உம்முல் ஃபதுல், நல்ல கனவு கண்டிருக்கிறீங்கம்மா. அன்னை ஃபாத்திமா கருவுற்று இருக்கிறார்கள். சீக்கிரமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறார்கள். அந்த குழந்தையை நீ உன் மடியில் வைத்திருப்பாய், அது என் சதை துண்டல்லவா என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என் சதை துண்டல்லவான்னு சொன்னார். சொன்னதைப் போலவே அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா ஹதரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பின்னால் அந்த கனவு கொஞ்ச காலம் ஆனது. அதற்கு பிறகு மடியில் வைத்திருக்கிறார். மடியில் வைத்திருக்கும் பொழுது பேரக்குழந்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தமாக பிள்ளையிடத்திலே பாசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெளிப்படுத்தி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் திடீரென்று ஹதரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டு பார்க்கிறார்கள். திருநபியினுடைய அருள் முகத்திலே கண்ணீருடைய வெளிப்பாடுகள் தெரிகிறது. அவருடைய முகத்திலே கவலையினுடைய ரேகைகள், அவருடைய முகத்திலே அழுகையின் அடையாளம் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ன நடந்தது இங்கே? என்ன நடந்தது? எதற்காக உங்களுடைய முகத்தில் இப்படி மாற்றம் என்று கேட்ட பொழுது உம்முல் ஃபதுல், நான் எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? என் கோலத்தையும் என் குணத்தையும் கொண்ட இந்த பிள்ளையை இமாம் ஹுசைனுல்லா நடந்தால் ரசூலுல்லாஹ் நடந்தமா இருக்குமா? இமாம் ஹுசைனுல்லா நடந்து போனால் யார் பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற மாதிரி பார்ப்பாங்கண்ணா. என்னுடைய கோலத்தையும் என் குணத்தையும் கொண்ட இந்த பிள்ளையை சமூகத்திலே கொடியவர்கள் சேர்ந்து கடுமையான முறையிலே கொலை செய்வார்கள் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். நான் எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்கள் உடைய வாழ்க்கையிலே அந்த துஆவை பயன்படுத்துவதற்கான நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் கூட எந்த நேரத்திலும் அந்த துஆவை பயன்படுத்தாமல் பத்திரப்படுத்தி வைத்தார்கள். நம்மின் மீது கொண்ட கருணையினாலே, இந்த உம்மத்திற்கு நாளை கியாமத்தினுடைய நாளையிலே ஷஃபாஅத் செய்ய வேண்டும் என்ற அந்த பேருபகாரத்தினால், இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் உபகாரம் என்று கருதுகிறோமோ, நம்முடைய கைகள் உபகாரம் என்று கருதுகிறோம், நம்முடைய கால்களை உபகாரம் என்று கருதுகிறோம், நம்முடைய அவயவங்கள் நமக்கு பயன்படுவதனாலே உபகாரம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அந்த கைகளும் கால்களும் கியாமத்தினுடைய நாளையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. குர்ஆன் சொல்கிறது, இன்றைய நாளையில் நாம் அவர்களுடைய வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். وتكلمنا أيديهم, அவருடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசும். وتشهد أرجلهم بما كانوا يكسبون, உலகத்தில் அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அந்த கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எவைகளை நாம் பாக்கியமாக கருதினோமோ, எவைகளை நாம் பாக்கியமாக கருதினோமோ அந்த அவயவங்களை நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அந்த நாளிலும் கூட நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதுதான் சந்தேகமே. பெருமக்களே, ஷஃபாஅத் மொத்தம் 5 வகைப்படுகிறது என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி உட்பட பல பெருமக்கள் விளக்குகிறார்கள். 5 வகையான ஷஃபாஅத். முதலாவது ஷஃபாஅத்துல் உதுமா, மிகப்பெரிய ஷஃபாஅத், மிகப்பெரிய ஷஃபாஅத். இரண்டாவது இத்ஹாலுல் ஜன்னத்தி பிகைரி ஹிசாப், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட சில பேரை சொர்க்கத்திற்கு அனுப்புவது. அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்து நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவர்களை எந்த விதமான ஹிசாபும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய இரண்டாவது ஷஃபாஅத். இந்த 2 ஷஃபாஅத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரம்தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை.
முதலாவது ஷஃபாஅத்துல் உதுமா அப்படின்னா என்னன்னு பின்னால் நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது, எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிப்பது, நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் பலர், அப்படி ஆட்கள். மூணாவது ஷஃபாத் என்னன்னு சொன்னால், நரகம் அவர்களுக்கு வாஜிபாகிவிட்டது, அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், நரகத்தில் ஆகிவிட்டவர்கள். முதலாவது உள்ளவங்க நரகத்துக்கே போகல, ஆனால் இவர்கள் நரகத்திற்கு ஆக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருப்பார்கள். அங்கிருந்து அவர்களை ஷஃபாத்து செய்து வெளியில் எடுக்கப்படும். நாலாவது, ஃபீமன் தகல நாரமினல் முதுனிபீன், சொர்க்கவாசிகள் தான், ஆனால் சில பாவங்களின் காரணத்தினால் கொஞ்ச நாள் அங்கே அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. அவர்களை ஷஃபாத்து செய்து வெளியிலே கொண்டு வருவது. ஐந்தாவது, சொர்க்கவாசிகளுக்காக செய்யப்படக்கூடிய ஷஃபாத்து, சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தரஜாக்களை இன்னும் உயர்த்துவதற்காக. சொர்க்கவாசிகள் தான் அந்த ஷஃபாத்தை, அவர்களுடைய ஷஃபாத்தின் காரணத்தினால் அந்த தரஜாத்துகளை உயர்த்துவது. முதல் 2 ஷஃபாத் மாத்திரம்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரம் சொந்தம். மற்றதெல்லாம் மற்ற நபிமார்களும் மலக்குமார்களும் முஃமின்களும் சாலிஹீன்களும் நன்மக்களும் உலமாக்களும் நல்லோர்களும் செய்யக்கூடிய ஷஃபாத். பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருகிறது, உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன் அஹதுன் கப்லி, வேறு யாருக்கும் வழங்கப்படாத 5 பாக்கியங்கள் நான் வழங்கப்பட்டிருக்கிறேன். நுஸிர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரின், 1 மாத தொலை தூரத்திற்கு என்னை பற்றிய பயத்தை எதிரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னை நினைத்தாலே, நாம் சில பேரை பற்றி ஏதாவது குறை சொல்லுவோம், ஆனால் அவங்கள முன்னால் பார்த்துட்டோன்னு வைங்க, நமக்கு ஒரு மாதிரி பயம் இருக்கும், கண்ணியம் கலந்த பயம் வந்துவிடும். அப்படி சில பேர் இருப்பார்கள். அவர்களை பற்றி நாம் ஏதாவது பேசுவோம், ஆனால் முன்னால் எதிர்த்து சொல்வதற்கான தைரியம் இருக்காது, ஒரு விதத்தில் பயம். அதே போல என்னை பற்றிய கண்ணியம் கலந்த அந்த பயம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். 1 மாத தொலை தூரத்திலே அந்த பயம் வழங்கப்பட்டிருக்கிறது எதிரிகளுக்கு. இரண்டாவது, உஹில்லத்லி அல் கனாயிம் வலம் யஹில்லலி அஹதின் கபலி, யுத்த களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கனீமத்துகளை எல்லாம் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, எனக்கும் என் உம்மத்திற்கும். அதற்கு முன்னால் யாருக்கும் அப்படி ஹலாலாக்கப்படவில்லை. இரண்டாவது, ஒஜுஇலத்திலி அல் அர்து மஸ்ஜிதன் வ துராபுஹா தஹூரன், உலகத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம், தண்ணீர் இல்லாத நேரத்திலே மண்ணை தயமமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பாக்கியமும் எனக்கும் என் உம்மத்திற்கும் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னால் உள்ள நபிமார்களுக்கும் அவருடைய உம்மத்துக்கெல்லாம் குறிப்பிட்ட வணங்கப்படுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த இடத்தில் மாத்திரம்தான் வணங்க வேண்டும், வேறு எங்கும் அவர்கள் வணக்கத்தை நிறைவேற்ற இயலாது. நாலாவது, உஅதீது ஷஃபாஅத் வழங்குவதற்காக ஆற்றல் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஐந்தாவது, புஇஸ்து இலன்னாசி காஃபத்தன், உலகத்தில் வந்த மற்ற நபிமார்களெல்லாம் குறிப்பிட்ட சமூகத்திற்கு, குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு, குறிப்பிட்ட இனத்திற்கு என்று வந்தார்கள். ஆனால் உலகமாந்தர் அவ்வளவு பேருக்கும் கியாமத் நாள் வரை நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் வழங்கப்படாத விசேஷங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பெருமக்களே, முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹு தஆலா முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான். படைப்பினங்களின் ஆரம்பத்திலிருந்து கடைசி மனிதர் வரை எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான், ஒன்று சேர்த்து வைத்திருப்பான். அந்த வேதனை சாதாரணமானதல்ல. கேள்வி கணக்கு ஆரம்பிக்கவில்லை, வேதனையிலே நிற்கிறார்கள். அவருடைய உச்சத்திலே சூரியன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்கிறது, வியர்வைகள் அவர் உயர்ந்து கொண்டு அவர்களுடைய கழுத்து வரை வியர்வை வந்துவிடும். தாங்க முடியாத வேதனையில் இருப்பார்கள். பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையின் அளவு வித்தியாசப்பட்டிருக்கும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் நமக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்க வேண்டுமே, ஏதோ ஒரு முடிவு சொல்லப்பட வேண்டுமே, ஏதாவது ஒரு காரியம் இங்கே ஆக்கப்பட வேண்டுமே என்று பலரும் அந்த நேரத்தில் யோசித்துக் கொண்டிருக்க என்ன செய்வது, யாரும் எதையும் பேசாமல் இருப்பார். அப்பொழுதுதான் அந்த மனித கூட்டத்திலே ஒரு பெரும் பகுதியினர் எல்லோருமாக சேர்ந்து அவர்கள் யோசிப்பார்கள், எல்லோரும் நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் செல்வோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்வோம். எல்லோரும் அங்கே வருவார்கள். எதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, அந்த அபூனா, நீங்கள் தான் எங்களுடைய அபுல் பஷர் மனிதகுலத்தின் தந்தையான முதல் தகப்பனாராக தாங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய விசேஷமான கரம் கொண்டு உங்களை படைத்தான். முதல் படைப்பாக உங்களைத்தான் படைத்தான். எல்லா மலக்குமார்களையும் உங்களுக்கு சுஜூது செய்யும்படி, மரியாதை செய்யும்படி சொன்னான்.
என்று ஏராளமான அவங்களுடைய உயர்தன்மைகளை எல்லாம் சொல்லி, அதனால் எங்களுடைய நிலைகளை பார்க்கிறீர்கள், எங்களுக்காக நீங்கள் ரப்பிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இன்ன ரப்பி கது கலிபல் யோம கலுபன் லம் யகலிப கபலஹு மிஸ்லா. அல்லாஹு தாலா இன்று இந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறான், இதற்கு முன்னால் ரப்பு இவ்வளவு கோபப்பட்டதில்லை, அவ்வளவு கோபத்தில் இருக்கிறான், யாரும் பேச முடியாத அளவிற்குண்டான நிலை இருக்கிறது. அல்லாஹு தாலா என்னை சொர்க்கத்தில் ஆக்கி வைத்தான், நஹானி அனி ஷஜரா, சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் எனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி தந்தான், உபயோகிக்க சொன்னான். நஹானி அனி ஷஜரா, குறிப்பிட்ட ஒரு மரத்தின் அருகில் நெருங்க வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் எப்பொழுதுமே சொர்க்கத்தில் இருந்து விடலாம் என்று ஆசை காட்டப்பட்ட காரணத்தினால் நான் அந்த மரத்தை நெருங்கிவிட்டேன். இப்பொழுது நஃப்சி நஃப்சி, நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து மனித குலத்தின் முதல் ரசூலான சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்று சொல்வார். நான் ரொம்ப விரித்து சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் எல்லோரும் செல்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் தான் உலகத்தில் முதல் ரசூல், அல்லாஹு தாலா உங்களைத்தான் அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியார் என்று பாராட்டுகிறான். இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியாராக உலகத்தில் இருந்தார் என்று அல்லாஹு தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பாராட்டி சொல்கிறான். உங்களை வேதத்திலே நன்றி உள்ள அடியார் என்று அல்லாஹு தாலா பாராட்டி சொன்னான் என்று அவர்களை புகழ்ந்த அந்த மக்கள் சொல்லி, அதனால் நீங்கள் ரப்பிடத்தில் எங்களுக்காக ஷஃபாத்து செய்யுங்கள் சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அது கானத்திலே தஅவத்துன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா விசேஷமான ஒரு துஆவை கொடுத்தான். அந்த வகையில் எனக்கும் ஒரு துஆவை கொடுத்தான். 950 வருஷ காலம் என்னுடைய உம்மத்துமார்களிடத்தில் நான் அனுபவப்பட்டேன். இன்னி தாவூத் கௌமி லைலம் வ நஹாரா, இரவு பகலாக என் உம்மத்தை நான் அவர்களை அல்லாஹ்வின்பால் அழைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, அழைக்க அழைக்க அவர்கள் என்னை விட்டு வெறுண்டோடினார்களே தவிர என் பக்கம் நெருங்கவில்லை. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 100 வருடம் அல்ல, 200 வருடம் அல்ல, 950 வருஷம் நான் நிராசையாகிவிட்டேன். அல்லாஹு தாலா எனக்கு ஒரு துஆவை கொடுத்திருந்தான். கது கானத்திலே தாவத்துன் ஃபதஅவுது பிஹா அலா கௌமி, எனக்கு வழங்கப்பட்ட அந்த விசேஷமான துஆவை கொண்டு என் சமூகத்திற்கு எதிராக நான் துஆ செய்து விட்டேன். ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, அல்லாஹ்வே ஒரு ஆளை விட்டு வைக்காது. இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இவங்க மாத்திரமல்ல, இவங்க சந்ததி கூட உட்படுற மாதிரி தெரியல. அதனால் எல்லாத்தையும் அழிச்சுட்டு நான் துவா ஓதிட்டேன். எனக்கு வழங்கப்பட்ட விசேஷமான அந்த துவாவை கொண்டு என் உம்மத்தெல்லாம் அழிக்கப்படுவதற்காக நான் ஓதிவிட்டேனே. நஃப்சி நஃப்சி, அதை நினைத்து நான் இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கேன். அதனாலே நீங்கள் என்னை விட்டு விட்டு எல்லோருமாக சேர்ந்து ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்று சொல்வார். ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள். எல்லோரும் செல்வார்கள் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே. நீங்கள் தான் எங்களுடைய இரண்டாவது தகப்பனார், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். நீங்கள் தான் எங்களுடைய மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். மில்லத் இப்ராஹிம் என்று சொல்லவில்லை நம்முடைய மார்க்கத்தை, உங்களுடைய தகப்பனாரான அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்று சொன்னான். முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் நமக்கு இரண்டாவது தந்தை சையதுனா ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் உங்களை அல்லாஹ் குர்ஆனிலே ஹலீலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறான். அதேபோல் உங்களை ஏராளமாக அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி சொல்லி இருக்கிறான் என்று அவர்களை உயர்த்தி சொல்லி, எங்களுக்காக நீங்கள் ரப்பிடத்தில் ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று கேட்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் ஒரு 3 பொய் சொல்லிவிட்டேன். வெளிப்படையிலே பொய், இஸ்லாஹுக்காக நன்மைக்காக சில இடங்களில் பொய் சொல்லலாம், சில இடங்களில் மொத்த அனுமதி நினச்சிடக்கூடாது. நான் அன்னைக்கு கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், மனைவிட்ட பொய் சொல்லலாம். அப்படியா சத்து, இன்னைக்கு தானே சொல்லியிருக்கீங்க, இன்னும் ஆரம்பிச்சிடுறோம். அவ கூட உங்கள்கிட்ட பொய் சொல்லலாம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிர்பந்தத்திற்காக, ஒரு ஆசைக்காக, சந்தோஷத்திற்காக. இந்த சேலைன்னு சொன்னால், இப்போ இங்கே நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதனுடைய நிலை தெரியாது. ஊரில் குறைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த வருஷம் இந்த சேலை தான் வாங்கணும்னு அவங்க ஒரு அடம்பிடிப்பாக. அந்த இதில் பார்த்தேன்னா, அந்த டிவியில் பார்த்தேன், அந்த சேலை உடுத்துட்ருக்கிறா, இதுதான் நல்லா இருக்குது, இந்த சேலை தான் எடுக்கும். கண்டிப்பாக அந்த சேலை தான் சொல்லிட வேண்டியது தான், அவ்வளோதான். வாக்குறுதி முழுமையாக கொடுத்துடலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கிறலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. சில இடங்கள் இருக்கிற நிர்பந்தத்திற்காக இஸ்லாஹுக்காக போய் சொல்லலாம். 2 நண்பர்கள், நல்ல நண்பர்கள், ஆனால் இப்போ அவங்களுக்கு மத்தியில் ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க.
இவர்கிட்ட போய் சொல்லலாம், அவரோட சண்டை போட்டுருக்கிறீங்களா, உங்களை எவ்வளோ புகழ்ந்து சொல்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலாம். அவர் திட்டி தான் இருப்பார், புகழ்ந்துலாம் சொல்லியிருக்க மாட்டார். அவர்கிட்ட போய் சொல்லலாம், உங்களை என்ன புகழ்ந்து சொல்கிறார். இவர்கிட்ட வந்து சொல்லலாம், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்களை பற்றி சுப்ஹானல்லாஹ், அவர் செய்த சில உபகாரங்கள் இவருக்கு தெரியும், அது அவர் வாயில் சொல்லியிருக்க மாட்டார், அவர் சொன்னதாக இவர் அவர்கிட்ட சொல்கிறது. அப்படி சொல்லலாம், இஸ்லாமுக்காக போய் சொல்லலாம், யுத்த காலத்தில் சொல்லலாம். இப்படி சில அனுமதிகள் இருக்குது இல்லையா? அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தான். ஆனால் பொய் சொன்னேன், நான் நபி அல்லவா, மற்றவங்களுக்கு ஹலாலாக இருக்கிற காரியமும் எனக்கு அந்த நேரத்தில் பேணுதலுக்காக தடுக்கப்பட்டிருக்கும். எனவே அப்படிப்பட்ட நிலையில் அந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேனே, அது ஒரு 3 நிகழ்வு குர்ஆனிலேயே வருகிறது. ரொம்ப நேரம் ஆயிருங்கிறதுனால நான் அதை சொல்லலை. அதனால் அதை நினைத்து நான் இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்று சொல்வார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ரப்பி கத் கதிபல் யௌம கதிபன் லம் யக்திப் கப்லஹு மிஸ்லா. அல்லாஹ் இன்று இந்த அளவிற்கு கோபப்பட்டிருக்கிறார், யாரும் பேச இயலவில்லை, பக்கத்தில் செல்ல இயலவில்லை, அந்த அளவிற்கு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கோபப்பட்டிருக்கிறார். எனவே நான் இப்பொழுது பேசக்கூடிய நிலையில் இல்லை. ஒரு ஆளை அடித்தான், மூத்தா போயிட்டான், ஒரு ஆளை அடிக்கத்தான் செய்தேன், அவன் போயிட்டான் டப்புன்னு. ஆனால் அவனை கொல்லும்படி ஏவப்படவில்லை. நான் சாதாரணமாக அடித்து அவன் போயிட்டான். அதை நினைத்து இப்பொழுது நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்லுங்கள். உலகத்திலே பணக்காரர்களுக்கு முன்மாதிரியாக ஹதரத் சய்யிதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை வைத்தான் என்றால், ஏழைகளுக்கெல்லாம் முன்மாதிரி ஹதரத் சய்யிதுனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நாளை கியாமத்தினுடைய நாளையில் யாராவது வந்து ஒரு தங்கடத்தை சொல்லி ரப்பிடத்தில் தப்பிக்க நினைத்தால், யா அல்லாஹ் உன்னை வணங்கன்னு தான் நினச்சேன், நிறைய பிஸி மேன், என்ன நீ பிஸி ஆகிட்ட, ஒரே அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை, எல்லாம் கடுமையான வேலை, பொருளாதாரத்தை வேறு தந்துட்ட எக்கச்சக்கமாக, அதனால் பூரா நான் பிஸியாக இருந்தேன், செய்ய முடியலேன்னு ரப்பிட்ட சொன்னால், அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு, இவங்களை விடையா நீங்கள் பிஸின்னு உங்கள்கிட்ட கேட்பான்ல, இவங்களை விடையா பிஸியாக இருந்தீங்க நீங்கள் என்ன? அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனித இனங்கள் மாத்திரமல்ல, ஜின்களெல்லாம் பறவைகளெல்லாம் அவர்கள் வசம் கொடுக்கப்பட்டிருந்தது. இவங்களை விடவா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க நல்லா கேட்பான். நேரம் இல்லை ரப்பேன்னு சொல்ல முடியாது. யா அல்லாஹ் உன்னை வணங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் நான் என் வயிற்றுக்கே திண்டாட்டான், எங்கே போய் ஒன்றை வணங்க, என் வயிற்றுக்கினுடைய வேலைகளை பார்க்குறதுக்கே நேரம் ஆகிடுச்சுன்னு யாராவது ஏழை முறையிட்டால் அல்லாஹு தஆலா அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வருவான் என்று வருகிறது. இவர்களை விடையா நீங்கள் ஏழையாக இருந்தீங்க நல்லா கேட்போம். பெருமக்களே, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் எல்லோரும் செல்வார்கள். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார், தொட்டில் பேசிய உன்னதமான மனிதர், தொட்டிலே அல்லாஹு தஆலா பேசுவதற்கான பாக்கியத்தை கொடுத்த மிக சிறந்த ஒரு ரசூல் சய்யிதுனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லா மேன்மைகளையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரூஹுல்லாஹ் என்று பட்டம் சொன்னான். அவர்கள் சொல்வார்கள், நான் எனக்கு பின்னால் என் சமூகம் என்னை வணங்க ஆரம்பித்து விட்டது. நான் அவங்களை வணங்க சொல்லலை, ஆனால் என்னை கொண்டு நடந்தார்கள், என்னை வணங்கினார்கள். அது குறித்து அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். அதனாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. எல்லோரும் இதுஹபு இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்லுங்கள், அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செல்லுங்கள். உடனே மனித கூட்டமெல்லாம் செல்லும், யா முஹம்மது அன்த ரசூலுல்லாஹி வ காத்தமுல் அன்பியா, நபிமார்களின் நிறைவாக, ரப்பினுடைய ரசூலாக, மனித குலத்தின் வழிகாட்டியாக தாங்கள் இருக்கிறீர்கள் அல்லாஹுடைய ரசூலே என்று ஸல்லல்லாஹு அலைஹி இடத்தில் சொல்லும் பொழுதுதான் அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஃபஅன்தலிகு ஃபஆதி தஹ்தல் அர்ஷ், ரப்பின் அருகிலே நடந்து சென்று அர்ஷுக்கு முன்னால் ஃபஅகஉ சாஜிதன் லிரப்பி, என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூது செய்து விடுவேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் திக்ரை கொண்டு சுஜூதிலே நான் வீழ்ந்து கிடப்பேன். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் சொல்வான், யா முஹம்மது இர்ஃபஅ ரஸக், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் முபாரக்கான தலையை உயர்த்துங்கள். சல் துஅதா, கேளுங்கள் கொடுக்கப்படும், நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கப்படும் என்று ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். எனவே அந்த நேரத்திலே ஃபஉஷஃபிஉ ஃபதுஷஃபஉ, நான் அந்த நேரத்தில் ஷஃபாஅத் செய்வேன், என் ஷஃபாஅத்தை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபஇன், ஆரம்பத்திலே ஷஃபாஅத் செய்பவனாக நான் தான் இருக்கிறேன்,